மைவி த்ரீட்ஸ் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நண்பர்களே, சக்தியானந்த் அவருக்கு ரிலாக்ஸேஷன் பெயில் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை யூடியூப் சேனல்கள்லாம் பரப்பிட்டுருக்காங்க. அது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். யாருமே நம்பாதீங்க. ஏன்னா ரிலாக்ஸேஷன் பெயில் சக்தியானந்த் அவருக்கு கிடைக்காது. போன வாரத்தில் அசோக் ஸ்ரீநிதி அந்த லைவ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே நினைக்கிறேன். அந்த லைவ் வீடியோவில் அசோக் ஸ்ரீநிதி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சக்தியானந்தே இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இவங்க மாதம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு என்கொயரி ஃபார்ம் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ரிலாக்ஸேஷன் பெயிலுக்காக ஒவ்வொரு முறையும் அப்ளை பண்ணி நீதிபதி தள்ளுபடி செஞ்சிட்ருக்காரு. இதுதான் தொடர்ந்து கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கிற விஷயம். ரிலாக்ஸேஷன் பெயில் சக்தியானந்துக்கு யாராவது கிடச்சிடுச்சு, அவர் இனி மீடியாவில் பேச போகிறாரு சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. அது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். இப்படியே பொய்யை பரப்பி மக்களை சமாதானப்படுத்த பார்க்குறானுங்க இந்த யூடியூப் சேனல்கள்லாம். அதனால் நண்பர்களே, யார் பேசுறது நம்பாதீங்க. ஏன்னா பொய்யான தகவலையே பரப்பிட்டுருக்கானுங்க. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் மீடியாவில் பேச மாட்டான் அந்த சக்தியானந்த். ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு பல பேருடைய வயிற்றுலையும் அடித்து இன்றைக்கி நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கார் சக்தியானந்த். மக்களுக்கு நண்பர்களுக்கு மைவி த்ரீட்ஸ் மெம்பர்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்ல இவர் பேசுவாராம்மா. அதை நாங்கள் கேட்கணுமா? அவன் எதுவுமே பேச வேணாம், சக்தியானந்த் எதுவுமே பேச வேணாம். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற நாய்ங்க அவனும் பேச வேணாம். எங்கே போனால் எங்களுக்கு வேணும், நாங்கள் காசு கட்டியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மைவி த்ரீட்ஸ் நண்பர்கள் செத்துட்ருக்கானுங்க வட்டி கட்ட முடியாமல். அதனால் நண்பர்களே, ஒரு சில தற்குறி நாய்ங்கெல்லாம் யூடியூப்பில் வீடியோ போடுறத தயவுசெய்து நம்பாதீங்க. சக்தியானந்துக்கு இந்த ஜென்மத்தில் ரிலாக்ஸேஷன் பெயில் கிடைக்காது. யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. அவனுக்கு இந்த கேஸ் என்றைக்கு நமக்கு இந்த கேஸ் முடிஞ்சு இது ஜட்ஜ்மெண்ட் வருதோ அன்றைக்கி தான் இவன் மீடியாவிலே பேசுவான். அது வரைக்கும் பேசவே மாட்டான். அதுவும் அந்த கேஸ் சீக்கிரமாக முடியாதான்னு கூட தெரில. ஏன்னா அந்தமாரி ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் பல வைதாக்களை போட்டு இந்த கேஸ் அப்படியே நீட்டிக்க செஞ்சு எல்லா காசையும் சூட்ட பார்க்குறானுங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு நண்பர்களே. அதனால் இந்த யூடியூப் சேனலில் போடுற தகவல்கள் எதையுமே நம்பாதீங்க. எல்லோரும் தன்னுடைய சுயநலத்துக்காக போடுறானுங்க, பணங்காசு சம்பாதிக்கிறதுக்காக போடுறானுங்க. அது தயவுசெய்து நம்பாதீங்க நண்பர்களே. இந்த கருத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 மைவி த்ரீட்ஸ் மெம்பர்ஸ், 2 மைவி த்ரீ ஹெட் ஆஃபீஸில் வேலை செஞ்ச 2 மைவி த்ரீ மெம்பர்ஸ் இன்றைக்கி கோர்ட்டில் 3rd கேஸாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. தங்களுடைய பொண்ணுக்கு சேர்த்து வச்ச காசை எடுத்துகிட்டு போய், கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசை எடுத்துகிட்டு போய் நான் கட்டிட்டேன், எங்களுக்கு சீக்கிரத்தில் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நண்பர்களே. அதனால் இந்த சக்தியானந்த் யூடியூப் சேனலில் கைக்குள்ளே போட்டுட்டு ரிலாக்ஸேஷன் பெயில் இப்போ வந்துடுது அப்போ வந்துடுது ஏதாவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க நண்பர்களே.